நல்ல சுலபமான முறையில் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்போக்கை விட்டோம்னா அழகாக நேராக நடுவில் அந்த நரம்பு பூரா அப்படியே கழிவு பூரா வந்துடுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இறால் எடுத்தால். இந்த கழிவு எடுக்காமல் சில பேர் இந்த முதுகில் இருக்கிற கழிவு எடுக்கலாம்னு நறுக்குன்னு இருக்கும், கவுச்ச ஸ்மெல் அடிக்கும். இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வாசமும் இருக்காது. இன்றைக்கி இறால் 65 பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், லைட்டாக லெமன் புளிஞ்சு ஊற்றிக்குவோம். தயிர் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் உள்ள அதுக்குள்ளெல்லாம் மசாலா சார்ந்து வரும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்றுனா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். அதை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், அடுப்பை சிம்மில் வச்சு போடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லை தீயை வேகமாக வச்சுட்டோம்னு சொன்னோம்னா வெளியில் நல்லா சீக்கிரமாக கருகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. அப்போ வெந்துருச்சு. லைட்டாக அப்படியே தீ போட்டுக்குவோம். நல்லா எண்ணெய் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு இறால். எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுத்து போட்டு வந்துடலாம். வந்திருக்கு பாருங்க. நிஜமா சொல்றேன், இறால் சூப்பர் நண்பா. நல்லா வெந்திருக்கு நண்பா. தேமா நீங்க செஞ்சு பாருங்க. மிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.